வணக்கம். நாம் சமையலில் பயன்படுத்தும் எண்ணெயை பொறுத்தவரையில் இந்த எண்ணெய் உடலுக்கு நல்லதல்ல, இதை சாப்பிட்டால் மாரடைப்பு வரும் என்பது போன்ற பல சர்ச்சைகள் இன்றும் எழுந்து கொண்டேதான் உள்ளது. உண்மையில் மக்கள் அதிகம் பயன்படுத்தும் சன்ஃப்ளவர் ஆயிலில் 75% க்ரூட் ஆயில் கலப்பதாக கூறப்படுகிறது. சொல்லப்போனால் நம்முடைய பாரம்பரிய எண்ணெய்களான கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய் இவைகள்தான் நமக்கு என்றுமே நன்மை தரக்கூடியது. அந்த வகையில் கடலை எண்ணெயை நமது சமையலில் கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சில முக்கியமான காரணங்கள் மற்றும் கடலை எண்ணெயின் முழு பலனை பெற எப்படி இதை பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். மிகவும் பயனுள்ள இந்த பதிவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பளையும் அழுத்த மறக்காதீங்க. கடலை எண்ணெய் என்பது வேர்க்கடலையை நசுக்கி வடிகட்டி எடுக்கப்படும் எண்ணெயாகும். இது மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் இளம் மஞ்சளாக இருக்கும். பொதுவாக கடலை எண்ணெய் தான் பொரித்து எடுக்க உகந்த எண்ணெயாகும். அதாவது இதன் கொதிநிலையானது 230 டிகிரி ஆகும். எனவேதான் இது பாதுகாப்பான சிறந்த எண்ணெயாகும். அடுத்து கடலை எண்ணெயில் விட்டமின் இ அதிகம் உள்ளது. இந்த விட்டமின் இ நமது சருமத்திற்கும் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது. பொதுவாக நமக்கு தினமும் தேவையான விட்டமின் இயின் அளவில் 11% வெறும் 1 டீஸ்பூன் கடலை எண்ணெயிலிருந்தே கிடைத்துவிடுகிறது. முக்கியமாக தலைமுடியின் ஆரோக்கியத்திற்கும் வலுவிற்கும் அவசியமான சத்து விட்டமின் இ. இந்த சத்து உடலில் குறைவதால் தலைமுடி வலுவிழந்து முடி கொட்டும் பிரச்சனை ஏற்படுகிறது. எனவே உணவில் கடலை எண்ணெய் அதிகம் பயன்படுத்தினால் அதில் இருக்கும் விட்டமின் இ சத்து முடி கொட்டுதல் பிரச்சனையை போக்கி தலைமுடி ஆரோக்கியமாகவும் நல்ல வளர்ச்சியும் பெற உதவுகிறது. அடுத்து கொழுப்பை அகற்றும் பீட்டா சிட்ரோஸ்டால் எனும் துணை ரசாயன பொருள் கடலை எண்ணெயில் உள்ளது. இது கொலஸ்ட்ராலை அகற்றும் தன்மை கொண்டது. அதாவது நன்மை செய்யும் கொழுப்புகள் உடலில் சேரவும் கெட்ட கொழுப்பான கொலஸ்ட்ரால் உடலில் சேராமல் தடுக்கவும் உதவுகிறது. அடுத்ததாக இதில் ஃபோலிக் அமிலம் அதிகம் உள்ளது. பொதுவாக ஃபோலிக் அமிலம் குறைவாக இருந்தால் இரத்தத்தில் உள்ள ஹீமோகுளோபின் அளவு குறைந்து இரத்த சோகை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே சமையலில் கடலை எண்ணெய் சேர்ப்பது மிகவும் நல்லது. முக்கியமாக கடலை எண்ணெயில் மோனோசாச்சுரேட்டட் ஃபேட் எனப்படும் தீங்கில்லாத கொழுப்பு உடலில் ஓடும் இரத்தத்தின் சீரான ஓட்டத்திற்கு உதவுகிறது. மேலும் இரத்த நாளங்களில் அடைப்புகள் ஏற்படாமல் அவற்றை நன்கு விரிவடைய செய்து இதயத்தின் சீரான செயல்பாட்டை பராமரிக்கிறது. எனவே இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. எனவே கடலை எண்ணெயை கொண்டு செய்யப்படும் உணவுகளை சாப்பிடுவதால் இதயம் சம்பந்தமான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைகின்றன. அதே போன்று பெண்களுக்கு பெரிதும் தேவையான ஃபோலிக் அமிலம், பாஸ்பரஸ், கால்சியம், பொட்டாசியம், துத்தநாகம், இரும்பு சத்து, விட்டமின்கள் போன்றவை கடலை எண்ணெயில் நிறைந்துள்ளன. மேலும் பெண்களுக்கு கருப்பை கட்டிகள், நீர்க்கட்டிகள் ஏற்படுவதையும் வேர்க்கடலை தடுக்கிறது. மேலும் இதில் உள்ள ஒமேகா 6 கொழுப்பு அமிலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. முக்கியமாக கடலை எண்ணெய்க்கு இயற்கையாகவே உடலில் கலக்கும் தீங்கான பொருட்களை எதிர்த்து செயலாற்றும் சக்தி அதிகம். எனவே உடலில் இருக்கும் திசுக்கள் மற்றும் செல்களில் வளரக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து கடலை எண்ணெய் சிறப்பாக செயல்புரிவதாக பல மருத்துவ ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக வயோதிகம் காரணமாக பலருக்கும் மூளை செல்களின் வளர்ச்சி குன்றுவதால் ஞாபக மறதி, நரம்புகள் பாதிப்பு போன்றவை ஏற்படுகின்றன. எனவே வயதானவர்கள் கடலை எண்ணெய் பயன்படுத்தி செய்யப்படும் உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வருவதால் அவர்களின் மூளை செல்கள் புத்துணர்ச்சி பெறும், நரம்புகள் பாதிப்பு, ஞாபக மறதி போன்ற குறைபாடுகளும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. பொதுவாக ரீஃபைன் செய்யப்பட்ட எண்ணெயை விட செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய்களை வாங்கி பயன்படுத்துவது என்பது மிகவும் ஆரோக்கியமானதாகும். இதில்தான் அதன் முழு பலனும் கிடைக்கும். ஏனென்றால் ரீஃபைன் செய்யும் பொழுது அதன் சத்துக்களை இழக்க நேரிடும். ஆனால் செக்கு எண்ணெய்களை சற்று விலை அதிகமானது என்றாலும் பின் நாட்களில் நோய்கள் வராமல் காக்கும் என்பதால் செக்கு எண்ணெய்களை பயன்படுத்துவதுதான் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.